ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 50வது ശ്ലോകം 9 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கப்படுறது. இதுவரைக்கும் நம்ம 183 நாமங்களாக்கும் பார்த்தோம். 184லேருந்து 192 வரைக்குமான நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியற பொருள்களால கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சாதிக்காத தேவி, கருநீல கலர் இருக்கிற தலைமுடி இருக்கிற தேவி, எந்த விதமான தௌர்பாகியமும் இல்லாத தேவி, சௌபாகியவதியான தேவி. தேவியை தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது இந்த உலகத்துல. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு பஜிச்சானா மட்டும் தேவி பக்தர்களுக்கு கிடைக்கும். அதானது தேவியோடு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்மளோட இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாதவளாக்கும் தேவி. அதனால நம்மளோட கண்களால பார்க்கறதுக்கு சாதிக்காது. துர்கமாசுரனை வதிச்சதால துர்கையாயிட்டு தெரியப்படுற தேவி, துக்கங்களை இல்லாம பண்ற தேவி, சுகத்தை கொடுக்கிற தேவி, இப்படின்னு எல்லாமக்கும் வாக்தேவிகள் இந்த ஸ்லோகத்துல தேவியை வர்ணிக்கிறா. நிஸ்துலா நீலசிகுரா நிரபாயா நிரத்யயா துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்ரதா. 184வது நாமம் நிஸ்துலா. துலனம் செய்யறது அப்படின்னா கம்பேர் பண்றது. எந்த ஒரு பிரகிருதி விஷயங்களாலையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத தேவி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. ஒரு பொருளை கம்பேர் பண்ணி பார்க்கணுமானா அதுக்கு ஈக்குவலாயிட்டு இன்னொரு பொருள் வேணும். இது மாதிரி அது, அது மாதிரி இது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரெண்டாவது ஒன்றும் இல்லை. தேவிக்கு ஈக்குவல் ஆயிட்டோ, தேவியோடு பக்கத்துல நிக்கிறதுக்கோ யோக்கியதை இருக்கிற ஒரு பொருளும் இந்த உலகத்துல கிடையாது. தேவி இப்படியாக்கும் இருப்பள் அப்படின்னு சாதிருஷ்யப்படுத்தி சொல்றதுக்கு சாதிக்காது. அப்படி ஒரு மகத்துவம் இருக்கிற லலிதாதேவி. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது தேவியால சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்னாக்கும். அதனாலேயே பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒன்னினாலேயும் தேவியை கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு சாதிக்காது. தேவி ஆராக்கும் அப்படின்னு கேட்டானா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு சாதிக்காது. தேவிய மாதிரி இன்னொரு விஷயத்தை எடுத்து சொல்லி இது மாதிரி இருப்பள் தேவி அப்படின்னு ஒன்றும் சொல்லப்பட்டாது. தேவிக்கு துல்லியமாயிட்டு தேவி மட்டும்தான் உள்ளது. பிரம்மத்துக்கு துல்லியம் பிரம்மம் தான் உள்ளது. அதே மாதிரி பிரம்ம சக்தியாயிருக்கிற பிரம்மாணிக்கு துல்லியமாயிருக்கிறது பிரம்மாணி மட்டும்தான். பல புராணங்களிலேயும் எல்லாம் தேவியை வர்ணிக்கப்படுறது. தாமரப்பூக்களோடு அந்த தேஜஸ இல்லாம பண்ணறதாக்கும் தேவியோடு பாதங்களோடு அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுறது.
பூக்களில தாமரையாக்குமே ரொம்ப ரொம்ப அழகு. அதனால தாமரையோடு அந்த அழக தொக்கடிக்கிறதாக்கும் தேவியோடு பாதங்களோட அழகு அப்படின்னு சொல்லப்படுறது. தேவியோடு யதார்த்த பாதங்களோட அழகு அப்படிங்கிறது வர்ணிக்கிறதுக்கு ரொம்ப டஃப் அப்படின்னு அர்த்தம். நல்ல அழகான பூவாக்குமே தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூவை விடையும் அழகாக்கும் தேவியோடு பாதங்களுக்கு. அப்படின்னா தேவியோடு பாதங்களை வர்ணிக்கிறதுக்கு இந்த பூ உலகில ஒரு பொருளும் இல்லை. கோடி சூரியர்கள் உதிச்சு நின்னா எப்படி பிரகாசிக்குமோ அந்த பிரகாசத்துக்கு துல்லியமாக்கும் தேவியோடு தேஜஸ். கோடி சூரியர்கள் ஒரு சேர ஒருபோதும் ஜொலிச்சு நிற்க மாட்டா. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தானா கூடியும் அந்த கோடி சூரிய பிரபை அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டதாக்கும் தேவியோடு தேஜஸ். கோடி சூரியர்கள் ஒரு சேர ஜொலிச்சு நின்னானா இருக்கிற தேஜஸ விடையும் ஜாஸ்தியான தேஜஸாக்கும் தேவிக்கு. സർവവ്യാപിயான പരബ്രഹ്മമാക്കും പരബ്രഹ്മ ശക്തിയാക്കും ദേവി. പരബ്രഹ്മത്തോട് ടോപ്പ് മോസ്റ്റ് തേജസ്സ വർണ്ണിக்கிறதுக்கு சங்கல்பம் பண்றதுக்கு ஆராலையும் சாதிக்காது. பரபிரம்ம பட்டமகிஷியா இருக்கிற தேவியோடு மகிமையை வர்ணிக்கிறதுக்கு ஒருத்தராலையும் சாதிக்காது. அதை கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு இந்த பிரபஞ்சத்துல ஒரு பொருளும் இல்லை. அதனால வாக்தேவிகள் நிஸ்துலா அப்படின்னு தேவியை ஸ்துதிக்கிறார். നൂറ്റി 85வது நாமம் நீல சிக்குர. கருநீல கலர் இருக்கிற தலைமுடி இருக்கிறவளாக்கும் தேவி. நீல கலர் ஷேடு தேவியோட தலைமுடிக்கு இருக்கு. நீல கலர் அப்படிங்கிறது எல்லையில்லாத தன்மையை இண்டிகேட் பண்றது. வானம் நம்ம இங்கேருந்து பார்க்கிறோம், இங்கேருந்து பார்க்கறதையும் வானம் இருக்கு. இந்த பூமியில நின்னுட்டு எங்கேருந்து பார்த்தானாலும் இந்த வானம் தெரியும். ஒரு ஸ்டார்டிங்கும் இல்லை, எண்டும் இல்லை. அந்த வானத்தோட கலர் அப்படிங்கிறது நீலமாக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆழமும் லெங்த்தும் அகலவும் இருக்கிற சமுத்திரத்தோடு கலரும் நீலமாக்கும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு கலர் നീലശ്യാമള കണ്ണനാക്കും ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണൻ. നീലശ്യാമള വർണ്ണൻ, കാർവർണ്ണ കണ്ണൻ. தேவி இந்த கல்பம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இருக்கிறவளாக்கும். ஜனனம் இல்லாததினால மரணமும் இல்லை. தேவியோடு தலைமுடியோடு அழகு. அதை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கோ அதை மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கறதுக்கோ கூடியும் ஆராலையும் சாதிக்காது.
என்றில்லாத தன்மையை இண்டிகேட் பண்ணுறதாக்கும் நீல கலர். அதனாலேயே தேவியோட தலைமுடியோட கலர் அப்படிங்கிறது நீல கலர் ஆயிருக்கும் அப்படின்னு வாக்தேவிகள் இங்க நினைச்சுண்டு தேவிய ஸ்துதிக்கிறா. மனசு அப்படிங்கிற அக்னிகுண்டத்திலேருந்து உயர்ந்து வர அந்த தேவிய சித் அக்னி குண்ட சம்பூதா வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறதையாக்குமே பார்க்கிறோம். முதல்ல உயர்ந்து வர்றது தேவியோடு சிரசாக்கும், அந்த சிரசிலேந்தாக்கும் வர்ணனை ஆரம்பிக்கிறது. ശരീര അവയവങ്ങളെ വർണ്ണിച്ചിട്ടിരിക്കുന്നതൊക്കെ നമ്മൾ பார்த்தோம். இப்போ தேவியோடு கருநீல கலர் இருக்கிற தலைமுடிய வாக்தேவிகள் வர்ணிக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். கேசாதிபாத வர்ணனையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். മൂന്ന് അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും നിസ്തുല. 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും നീലചിക്കുര. 186வது നാമം നിരവായ. എന്തവിധ ആപത്തുമില്ലാത്തവളാക്കും ദേവി. വിട്ടുപിരിയാതവളാക്കും ലളിതാംബികை. പരബ്രഹ്മത്തിലേന്ത് വേറിട്ട് നിൽക്കാതവളാക്കും പരബ്രഹ്മ പട്ടമഹിഷിയായിരിக்கிற ലളിതാംബിகை. காமேஸ்வரனை திருமணம் பண்ணினதுக்கு அப்புறமா ஒருபோதும் தேவி காமேஸ்வரனை விட்டு பிரியலை. பரமசிவனோடு அர்த்தநாரீஸ்வர அவதாரம் இதை எடுத்து காட்டுறது. சிவசக்திகள் அப்படிங்கிறது செப்பரேட் பண்ண முடியாத சக்திகளாக்கும் அப்படின்னாக்கும். அப்படி இல்லைன்னா வேர்பிரிக்க முடியாத அளவில் இருக்கிற பந்தம் அதாக்கும் சிவசக்தி சம்மேளனமாயிருக்கிற அர்த்தநாரீஸ்வர ரூபம். மகாவிஷ்ணுவோடு ஹிருதயத்தில் ஸ்திரமாயிட்டு வசிக்கிற லக்ஷ்மி. மகாவிஷ்ணுவிலேந்து ஒருபோதும் லக்ஷ்மியை வேர்பிரிக்க முடியாது அப்படிங்கிறதை எடுத்து காட்டுறது. மணித்வீபில சிந்தாமணி கிரகத்தில் காமேஸ்வரி எப்பவும் காமேஸ்வரனோடு இடது பாகத்தில் உட்கார்ந்துருக்கிறதாயிட்டாக்கும் வர்ணிக்கப்படுறது. இங்க நம்ம பார்க்கறது நிரபாயா அப்படின்னாக்கும். அபாயம் அப்படின்னா ஆபத்து, நிரபாயா அப்படின்னா ஆபத்து பாதிக்காதவள் அப்படின்னு அர்த்தம். ஐஸ்வர்ய தேவதையாயிருக்கிற தேவிக்கு அமங்கலங்கள் ஒன்றும் இல்லை. நிர்பாகியம், துக்கம், நாசம் இப்படி இருக்கிற பிரதிகூலமான விஷயங்கள் ஒன்றும் தேவியை பாதிக்காது. இந்த மாதிரி அபாயங்கள் எல்லாம் சம்பவிக்கணும் அப்படின்னா தேவியிலேந்து அந்நியமாயிட்டு இன்னொரு சக்தி உண்டாகணுமே. தேவிக்கு ஈக்குவல் தேவி மட்டும்தான் உள்ளது அப்படிங்கிறதுனால
தேவி எப்பவுமே ஐஸ்வர்யமா இருக்கிறவளாக்கும். பிரபஞ்சம் முழுவன் ரொம்பி நிற்கிற தேவி. தேவியோடு சக்தி சைதன்யம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா நிற்கிறது. தேவியோடு சக்தி சைதன்யத்துக்கு ஈக்குவலாயிட்டு ஒரு சக்தி வேற எதுவும் கிடையாது. தேவி பக்தர்களை எந்த விதமான ஆபத்தும் வராதக்கி தேவி காப்பாத்துறா. ஆபத்து வராம தப்பிச்சுக்கணும் அப்படின்னாக்கா லலிதாம்பிகைய தேவி பக்தர்கள் கண்டினியூஸ் ஆயிட்டு கட்டியா பிடிச்சுண்டு பிரார்த்திக்கணும். 4 அக்ஷரங்கள் இருக்கிற நாமமாக்கும் நிரபாயா. நூற்றி 87வது நாமம் நிரத்யயா. அத்தியம் சொன்னா அவசானம், ஒரு முடிவு அப்படின்னு அர்த்தம். நிரத்யயா அப்படின்னாக்கா ஒரு முடிவில்லாதவளாக்கும் லலிதாம்பிகை. தேவிக்கு மேல இன்னொரு சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சம் எப்பவாக்குமோ ஆரம்பிச்சது அப்படின்னோ எப்பவாக்குமோ முடிஞ்சது அப்படின்னோ ஒருத்தருக்கும் கரெக்டா சொல்லறதுக்கு ஒன்றும் சாதிக்காது. பரபிரம்மத்துக்கு ஒரு ஸ்டார்டிங்கும் எண்டும் கிடையாது. அதே மாதிரியே பரபிரம்ம சக்தி ஸ்வரூபமா இருக்கிற பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியா இருக்கிற பராசக்திக்கும் ஸ்டார்டிங்கும் எண்டும் இல்லை. எப்பவும் சாஸ்வதமா இருக்கிறவளாக்கும் அதிபராசக்தி. தேவியோடு பிரபஞ்ச திருவிளையாடல்களுக்கு ஒரு எண்டு அப்படிங்கிறது கிடையாது. ஆராலையும் ஜெயிக்கிறதுக்கு முடியாதவளாக்கும் அம்பிகை. பராசக்தியான லலிதாம்பிகைய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் கூடியும் ஸ்துதிக்கிறார். திரிமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுக்கு அவளோடு வேலைகளை செய்யறதுக்கான சக்தியை கொடுக்கிறது தேவியாக்கும். எந்த விதமான கோட்டமும் இல்லாதவளாக்கும் தேவி. பிரபஞ்சத்தில தேவி இல்லாத தன்மை அப்படிங்கிறது கிடையாது. பிரபஞ்சம் தேவியோட சக்தியினாலேயாக்கும் ஆக்டிவேட் ஆகிறது. தேவி இல்லைன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஸ்டாச்சு மாதிரி ஆயிடும். ஒரே டைம்ல நிர்குணஸ்வரூபியும் சகுணரூபியும் ஆக்கும் அதிபராசக்தியான தேவி இத்தகைய மகத்துவம் இருக்கிறதுனாலேயாக்கும் நிரத்யயா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய துதிக்கிறார். 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் நிரத்யயா. 188வது நாமம் துர்லபா. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த நாமம். தேவி பக்தர்கள் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணினா மட்டுமே தர்சனம் கொடுக்கிறவளாக்கும் தேவி. லலிதா தேவியை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
டாக்டர் ஆகிறதுக்கும் என்ஜினியர் ஆகிறதுக்கும் IAS IPS போஸ்டிலெல்லாம் வர்றதுக்கும் எல்லாம் எந்த அளவுக்கு தீவிரமான ஹார்ட் ஒர்க் ஆக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவா. சாதாரணமா படிச்சானா அதுக்கு தகுந்த மாதிரியான ஜோலி கிடைக்கும். நன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாலாக்கும் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கிற பதவியோடு கூடின ஜாப் கிடைக்கிறது. இது பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற மனுஷாலோடு பதவிகளாக்கும். இங்க ஆதிபராசக்தி அப்படிங்கிற அம்பிகைய தர்சிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கணுமானா ജന്മ ജന്മാന്തരങ്ങളായിട്ട് കഠിന അധ്വാനം ചെയ്യണം. മനസ്സ് ദേവിയില ഉറപ്പിക്കണം. അതാക്കും ഇങ്ങനത്തെ കഠിന അധ്വാനം. പ്രകൃതി വിഷയങ്ങളിലേന്ത് മനസ്സ് നികത്തി அந்த மனசை தேவியில நிப்பாட்டுறதுக்கான முயற்சி ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு செஞ்சானா அப்படி முயற்சி பண்ணி ஏதோ ஒரு ஜென்மத்தில தேவி நமக்கு அனுகூலமாயிட்டு நம்மளோட மனச தேவியில நன்னா ஸ்ட்ராங்கா நிப்பாட்டுறதுக்கு அனுகிரகத்தை தருவள். പ്രകൃതി വിഷയങ്ങളിലേന്ത് പൂർണ്ണമായിട്ട് இந்த മനസ്സ് വിടുപടുறத தேவியில ஐக்கியமாகறதுக்கு சாதிக்கும். லலிதாதேவியை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். கடினமான தபசு செய்யறவாளுக்கு கூடியும் தேவியோட தர்சனம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்கிறது. ஒரு சில யோகி சிரேஷ்டர்களுக்கு தேவியோடு அசரீரி வாக்கு உருவத்தை காணாம சப்தம் மட்டும் கேட்கறதுக்கான பாக்கியம் கிடைக்கிறது. தேவி ஆராக்கும் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பாக்கியம் ஒருத்தருக்கும் கிடைக்க மாட்டேங்கிறது. பரபிரம்ம பட்டமகிஷியாக்கும் தேவி, பரபிரம்ம பட்டமகிஷியா இருக்கிற தேவி திரிமூர்த்திகளில பிரம்மாவோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற பிரம்மாணி ஆயிட்டும், மகாவிஷ்ணுவோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற லக்ஷ்மி தேவி ஆயிட்டும், பரமேஸ்வர சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற பார்வதி தேவி ஆயிட்டும் ஜொலிச்சு நிற்கிறா. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற சக்தி ஸ்வரூபங்களாக்கும் நம்ம இங்க சொன்னது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவளாக்கும் பரபிரம்ம பட்ட மகிஷி. இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு பரபிரம்மத்திலேருந்து உண்டானவாளாக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள். அவளோடு சக்தி ஸ்வரூபமாக்கும் பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியோடு சக்தி ஸ்வரூபங்களாயிட்டு ஜொலிச்சு நிற்கிறா. சகாம ரூபத்துல இருக்கிற இந்த திரிமூர்த்தி ஸ்வரூபிணிகளை கூடியும் காணறதுக்கு பக்தர்களுக்கு சாத்தியப்படாம இருக்கிறத நிர்குண ஸ்வரூபமாயிருக்கிற அந்த பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சிய எப்படி காணறதுக்கு சாதிக்கும்? ஜாகிர சொப்ன சுஷுப்திக்கு அப்பாற்பட்டதான அவஸ்தாத்ரயங்களாக்குமே
ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை. இந்த 3 அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் துரியம். துரியத்தை அவஸ்தை அப்படின்னு சொல்ல முடியாது. அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்ட துரியத்துல மகா மாயையாயிட்டு பிரபஞ்சத்தை மாயாவலையில சிக்க வைக்கிறா அதிபராசக்தி. வேத பண்டிதர்களுக்கு கூடியும் தேவிய தரிசிக்கிறதுக்கு சாதிக்காது. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுக்கோ அந்த திரிமூர்த்திகளோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற தேவிகளுக்கோ ஒன்னும் தேவியை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனாலேயாக்கும் வாக்தேவிகள் இங்க துர்லபா, லபிக்கிறதுக்கு சிரமமானவளாக்கும் தேவி. ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம், இனி கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைப்போமே, அந்த மாதிரி ஒரு விஷயமாக்கும் தேவி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய துதிக்கிறார். 189வது நாமம் துர்கமா. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பிராபிக்கிறதுக்கு பிரயாசமா இருக்கிறவள் தேவி, அடையறதுக்கு பிரயாசமா இருக்கிறவள். பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு. தந்திர சாஸ்திரம், யோக சாஸ்திரம், வைதிக சாஸ்திரம். இப்படி இருக்கிற சாஸ்திர மார்க்கங்கள் வழியா தேவிய பிராபிக்கிறது, அப்படி இல்லைன்னா தேவிய அடையறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். உண்மையான பக்தியால மட்டும்தான் தேவிய பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். யுக்தி மார்க்கத்துல தேவிய பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது. பராசக்தியில மட்டும் மனச கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்மளை எப்படி மூச்சு காத்து ஒரு கேப் இல்லாம விடுறோம், மூச்சை இழுக்கிறோம் மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம் மூச்சு விடுறோம். ஜெனிச்சதுலேருந்து நம்மளோட வாழ்க்கை முடியற வரைக்கும் நம்ம இந்த மூச்சை விட்டுண்டும் மூச்சை உள்ளுக்கு இழுத்துண்டும் வாழறோம். சுவாச உச்சுவாசம் நடத்திண்டு வாழறோம். அதே மாதிரி கேப் இல்லாம தேவிய கண்டினியூஸ் ஆயிட்டு நினைச்சுண்டு நம்மளோட கர்மங்களை எல்லாம் பராசக்தியில சமர்ப்பிச்சு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதக்கு பூர்ணமான சரண்டரிங் பொசிஷனில தேவிய ஆராதிக்கணும். அதாக்கும் அனன்ய பக்தி அப்படிங்கிறது. தேவி அல்லாதக்கு வேறொரு சரணம் இல்லை. அப்படி தேவிய மட்டுமே மனசுல இப்படி நினைச்சுண்டு கண்டினியூஸ் ஆயிட்டு ஆராதிக்கணும். தேவிக்கு பலவிதமான அலங்காரங்களை கொடுத்துண்டு ரூபத்தோடு கூடின தேவிய ஆராதிக்கலாம். அதே மாதிரி ரூபங்கள் ஒன்றும் இல்லாத திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டவளாயிருக்கிற பரபிரம பட்ட மகிழ்ச்சிய மனசுல பிரயத்னப்பட்டு பிடிச்சு நிப்பாட்டி ஆராதிக்கிறதுக்கான முயற்சியை செய்யலாம்.
ரூபம் அப்படிங்கிறது உண்டானாதான் நம்மளோட மனசை அந்த ரூபத்துல பிடிச்சு கட்டுறதுக்கு சாதிக்கும். പലവിധமான അലങ്കാരങ്ങളാക്കും നമ്മൾ ഭഗവാനുക്ക് പണ്ണറോ. ഇതൊന്നും ഭഗവാനുക്കായിട്ട് പണ്ണറതല്ല. ശരിക്കും നമ്മളോട് മനസ്സ് அந்த ഭഗവാനില ഉറപ്പിக்கிறதுக்கு വേണ്ടിയിട്ട് ഭഗവാനുக்கு രൂപത്തെ കൊടുக்கிறதாக்கும். അഴകാന ദേവിയോട് രൂപം, അഴകാന ശ്രീകൃഷ്ണനോട് രൂപം, അഴകാന ഗുരുവായൂരപ്പനോട് രൂപം, അഴകാന അയ്യപ്പസ്വാമിയോട് രൂപം, അഴകാന മുരുകനോട് രൂപം, അഴകാന വെങ്കടാചലപതിയോട് രൂപം. இப்படின்னு பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்துண்டு அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்தை கண்ணறைய பார்த்து அந்த ரூபத்தை அப்படியே மனசுல திருடப்படுத்துறோம் நம்ம. அதாக்கும் சகாம ரூபம். ஆக்சுவலாயிட்டு பிரபஞ்சத்துக்கு உள்ளதான் இந்த ரூபங்கள் உள்ளது, திரிகுணங்கள் உள்ளது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானமாயிருக்கிற அந்த பரபிரம்ம பதவியில குணங்கள் இல்லாததால ரூபமும் இல்லை. நிர்குண நிராகார ரூபமாக்கும் அங்க உள்ளது. நிர்குண நிராகார ரூபமாயிருக்கிற பரபிரம்மத்தையோ பரபிரம்ம பட்டமகிஷியையோ நமக்கு மனசுக்குள்ள தியானிக்கிறது கடினம். அதனால ரூபங்களை கொடுத்துண்டு அந்த ரூபத்தை மனசுல நன்னா நிப்பாட்டிண்டு நம்மளோட மனசை பகவானில லயிப்பிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணறத நம்மளோட மனசுக்குள்ள அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்கள் ஒன்றும் இருக்கப்படாது. கம்ப்ளீட் சரண்டரிங் பொசிஷன்ல அம்பாளே சரணம் அப்படிங்கிற பொசிஷன்ல மனச நிப்பாட்டணும். அப்படி அனன்ய பக்தி வழியா மட்டும்தான் தேவியை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். இந்த மாதிரி ஒரு பக்தி உண்டாகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரயர். அதாக்கும் இங்க சொன்னது துர்கமா. தேவிய பிராபிக்கிறதுக்கு, தேவிய அடையறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். தேவிய அடையிறது அப்படின்னாக்கா ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த பிரகிருதி அப்படிங்கிறது அழியக்கூடின ஒன்னாக்கும். பிரகிருதியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அழியக்கூடினதாக்கும். அழியாத ஒன்னாக்கும் ஆத்மா. பரமாத்மாவிலேந்து உண்டாயிருக்கிற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வதும் அழியக்கூடினதாக்கும் கூடியும். அழியாததாயிட்டு இருக்கிற ஆத்மா அப்படிங்கிறது பரமாத்மாவிலேந்து வந்ததாக்கும். அந்த பரமாத்மாவில லயிக்க வேண்டினதாக்கும் இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதாக்கும் ஆத்ம சாட்சா்காரம். இந்த ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகணும் அப்படின்னாக்கா சகுண ரூபத்துல தேவிய ஆராதிச்சு ஆராதிச்சு அதுக்கப்புறமா அந்த ரூபத்தை விட்டுட்டு நிர்குண ரூபத்துல நிர்குண நிராகாரையாயிட்டு தேவிய சங்கல்பிச்சு ஆராதிக்கணும். ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகிறத தேவி பிரத்யட்சமாயிட்டு தெளிஞ்சு பிரகாசிப்பாள். ராந்தல் விளக்கு அப்படிங்கிறது தொடச்சு கிளீன் பண்ணி விருத்தியாக்கினாக்கா அதுக்குள்ள தீபம் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாயிட்டு காணறதுக்கு சாதிக்கும். ராந்தல் விளக்குல இருக்கிற கரிய தொடச்சு கிளீன் பண்ணினாதான் அந்த தீபம் தெளிஞ்சு பிரகாசிக்கும். அதே மாதிரி
ரஜோகுண தமோ குணங்களாயிருக்கிற அழுக்குகளை தொடச்சு கிளீன் பண்ணி மனசை கிளீன் பண்ணினாதான் அந்த கரண சுத்தி வந்தா மட்டும்தான் ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த அந்த கரண சுத்தி வருத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானதாக்கும். அப்படி ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனாலேயாக்கும் இங்க சொன்னது வாக்தேவிகள் துர்கமா, தேவிய அடையிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால துர்கமா அப்படின்னு சொல்லிட்டு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. 190வது நாமம் துர்கா. 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. மழையும் வெயிலும் விக்கிரகத்துல படுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிற கோவில்களில் ஒரு சில கோவில் காவு அப்படின்னு சொல்லுவா. அந்த காவுகளில் மேலே ரூஃப் இருக்காது. வெயில் படும், மழை படும் அந்த விக்கிரகத்தில். அங்கே எல்லாம் வனதுர்கை ஆயிட்டு இருக்கிற தேவி. அதே மாதிரி துர்கமன் அப்படிங்கிற அசுரனை வதிச்சதால துர்கையானவள் தேவி. 9 வயசு கன்னிகையாக்கும் துர்காதேவி. நவராத்திரி காலகட்டத்தில் குமாரி பூஜையில நவராத்திரியோடு 8வது நாளைக்கு 9 வயசுக்கும் 10 வயசுக்கும் நடுவில் இருக்கிற பொன் குழந்தைகளை துர்கா அப்படிங்கிற நாமத்தில் பூஜை செய்யப்படுறது. துர்கமன் அப்படிங்கிற அசுரனை வதிச்சதால துர்காதேவி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். 191வது நாமம் துக்கஹந்திரி. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. துக்கத்தை இல்லாம பண்றவளாக்கும் லலிதாம்பிகை. ரஜோகுண தமோ குணங்களால பலவிதமான துக்கங்கள் நமக்கு சேருறது. மனச ரொம்ப ரொம்ப கலக்கி மறிக்கிறது இந்த ரஜோகுண தமோ குணங்கள். அதனாலேயாக்கும் துக்கம் அப்படிங்கிறது உண்டாகிறது. உடம்புக்கு உண்டாகிற பலவிதமான வலிகளும் துக்கத்தை உண்டாக்கு. மனசுல உண்டாகிற பலவிதமான சங்கடங்களும் துக்கத்தை உண்டாக்கும். அப்படியாக்குமானா சரீர சம்பந்தமான மன சம்பந்தமான எல்லாவித துரிதங்களையும் இல்லாம பண்ணுறவளாக்கும் துக்கஹந்திரியா இருக்கிற லலிதாம்பிகை. நம்மளோட வாக்கு அது அடுத்தவாளை நோகடிக்கும். வாக்கு அப்படிங்கிறது வஜ்ராயுதம் மாதிரியாக்கும். ரொம்ப கவனமா அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்தவாளோட மனசை கீறி முறிக்கும் இந்த நாக்கு அப்படிங்கிற வஜ்ராயுதம். வாக்குகள் பிரயோகிக்கிறத ரொம்ப கவனத்தோடு கூடிட்டு பிரயோகிக்கலை அப்படின்னா ஒருத்தர் சொல்லற பேச்சினால அடுத்தவாளோடு ஹிருதயம் அப்படிங்கிறது கீறி முறியும். அதுக்கு பேராக்கும் மனஸ்தாபம். இப்படி பலவிதமான துக்கங்கள் உண்டே. இந்த மாதிரி எல்லா விதமான துக்கங்களும்
மன கஷ்டம், சரீர கஷ்டம், இப்படி இருக்கிற எல்லா துக்கங்களையும் இல்லாம பண்றவளாக்கும் தேவி. தேவியோடு நாமங்களை ஜெபிக்கலாம், தேவியோடு மகிமைகளை வர்ணிக்கிறத காது கொடுத்து கேட்கலாம். சத்சங்கத்துல നമ്മളെ ஈடுபடுத்திண்டு துசங்கம் இல்லாம நம்மளை பாதுகாத்துக்கலாம். இப்படியெல்லாம் ஆகிறத இந்த மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பியூரிஃபை ஆகும். சித்த சுத்தி வந்தானாக்கா அங்க சத்குணம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகும். ரஜோகுண தமோ குணங்கள் கம்மியாயி சத்குணம் ஜாஸ்தி ஆகிறத தான் நமக்கு பகவானை கூப்பிடுறதுக்கு தோணும், தேவிய பிரார்த்திக்கிறதுக்கு தோணும். அப்படி தேவிய பிரார்த்திச்சானா தேவி நம்மளோடு எல்லா விதமான துன்பங்களையும் ஓட்டி விடுவாள். சரீர சம்பந்தமான நோய்கள் எல்லாம் பறந்தோடி போகும். மனசு சம்பந்தமான எல்லா விதமான கவலைகளும் நம்மளை விட்டு ஓடி போயிடும். சத்ருக்கள் அப்படிங்கிறது இல்லாமையே போயிடுவா. சத்ருக்களை பார்த்தா கூடயும் நமக்கு பகைமைய பாராட்டுறதுக்கு தோணாது. அவளுக்கு ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுத்து நட்பு பாராட்டுறதுக்கு நம்மளோட மனசு தோண வைப்ப தேவி. இந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கிறதுனாலயாக்கும் தேவிய துக்கஹந்திரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிச்சது. 192வது நாமம் சுகப்பிரதா. இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் ஆனந்தத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற எல்லா இடத்திலையும் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. சுகத்தை கொடுக்கிறவள் தேவி, அதனால சுகப்பிரதா. இந்திரியங்களுக்கு அனுகூலமாயிருக்கிற விஷயங்களாக்கும் நமக்கு சுகத்தை தரது. பஞ்ச ஞானேந்திரியங்களாயிருக்கிற கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, தொக்கு, இதெல்லாம் அனுகூலமான விஷயங்களை அனுபவிக்கிறத சுகம் அப்படின்னு நமக்கு அனுபவம் உண்டாகிறது. நல்ல விஷயங்களை கண்ணால காணறத அது சுகம் உண்டாக்குறது. நல்ல விஷயங்களை காதால கேட்கறத நமக்கு அது ஆனந்தத்தை கொடுக்கிறது. நல்ல மனம் மூக்குல வரத்த அதுவும் சுகமே. நல்ல ஸ்வீட் அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உணவை சாப்பிட்றத அதுவும் ஒரு சுகம். நல்ல ஒரு ஸ்பர்ஷம் உண்டாகிறத அதுவும் சுகம். இதெல்லாம் மனசுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. அனுகூலமான விஷயங்கள் அதனால சுகத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் நமக்கு விபரீதமான விஷயங்களா இருந்தா அது நமக்கு சுகத்தை கொடுக்காது, துக்கத்தை உண்டாக்கும். இந்திரிய சுகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான டைமுக்கு மட்டுமே உண்டாகிறது. எப்பவுமே நல்லதை மட்டுமே பார்த்துட்டு இருக்க மாட்டோம், எப்பவுமே நல்லதை மட்டுமே கேட்டுட்டு இருக்க மாட்டோம், எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம சிந்தனை பண்ணிட்டு கூட இருக்க மாட்டோம். அதனால இந்த மாதிரி சுகமான விஷயங்கள் தீர்க்க காலம் நமக்கு அனுபவத்துல வரணும் அப்படின்னாக்கா சுகத்தை கொடுக்கக்கூடிய லலிதாதேவியோடு அனுகிரகம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டாகணும். அதனால வாக்தேவிகள் இங்க லலிதாம்பிகைய சுகப்பிரதா அப்படின்னு ஸ்துதிக்கிறார். நிஸ்துலா நீலசிகுரா நிரபாயா நிரத்யயா துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதா.
ನಿಸ್ತುಲಾ ನೀಲಚಿಕುರಾ ನಿರಭಾಯ ಅಭಾಯ ನಿರಭಾಯ ನಿರಭಾಯ ನಿರತ್ಯಯ ಅತ್ಯಯ ನಿರತ್ಯಯ ದುರ್ಲಭ ದುರ್ಗಮ ದುರ್ಗಾ ದುಃಖಹಂದ್ರಿ ಸುಖಪ್ರದ